அறிவார்ந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. இது வெறும் பட்டிமன்றம் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அறிவார்ந்த பட்டிமன்றம், அறிவார்ந்த பட்டிமன்றம். ஏன்னா பல பட்டிமன்றங்கள் அறிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு என்று இதற்கு அர்த்தம். அந்த ஒரு எச்சரிக்கையோடு தான் அறிவார்ந்தங்கிறாங்க. நிலா விடைபெறுகிறார்னு நினைக்கிறேன். ஒரு வகையில் நிலா இன்று சூரியனை ஆதரித்திருக்கிறது என்று, அதுவும் அறிவுச்சூரியனை ஆதரித்திருக்கிறது என்று பொருள். இனிய நண்பர்களே, ஒரு வகையில் திராவிடர் கழகத்தின் கூட்டங்களில் பேசுவது கிட்டத்தட்ட மனசோடு பேசுவதற்கு சமமானது. என்ன, எந்த தயக்கமும் இல்லாமல் மனதில் பட்டதை பேசுவதற்கு எல்லா மேடைகளும் ஒத்துழைப்பதில்லை. அதனால தான் திராவிட கழகம் கூப்பிட்டா நான் உடனே வந்துடுறது காரணம், ஒரு சொந்த வீட்டில் பேசுவதை போன்ற சுதந்திரம் இருக்கிற மேடை இந்த மேடை. அதுவும் பாசத்துக்குரிய நண்பர் தோழர் ஜெயக்குமார் 7:30 ஆரம்பிச்சிடறோம்னே சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், ஆனால் ஏதோ 7:30 சில பேருக்கு பிடிக்காதனால ரொம்ப அருமையான சந்தர்ப்பம் இது. உண்மையாகவே அம்மையார் மோகனா வீரமணி அவர்கள் பெயரால் எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அவங்களை மதிப்பேன். காரணம், பல முறை நான் பெரியார் மாளிகைக்கு போயிருக்கிறேன், தங்கியிருக்கேன், பேசியிருக்கிறேன் ஐயாவோட. ஆசிரியர் ஒரு முறை என்று சொன்னார், பொதுவாக எல்லா கூட்டத்திலும் வந்து அம்மா உட்கார மாட்டாங்க, நந்தலாலா நீங்கள் பேசினா மட்டும் வந்து உட்காருவாங்க என்று சொன்னார். அதுபோன்ற ஒரு இனிய பாசத்தை கொண்ட அன்பிற்குரிய தாய் ஆசிரியர் வீரமணி அவர்கள் எப்போதுமே அறிவு பரவலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த அறிஞர். நான் அமர்ந்திருந்த மேடையிலேயே ஒரு முறை சொன்னேன், இன்று தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த தலைவர்களில் நேற்று வந்த புத்தகத்தை இன்று படித்து விடுகிற ஒரே தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான். ஆச்சரியப்படுத்துகிற வாசிப்பு உள்ளவர். மன்ற குழுவின் சார்பில் முதலில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்வோம். ஒரு தலைப்பு வேறு பயங்கரமாக கொடுத்துருக்காரு அதிரடியார். பொங்கல் விழா ஊட்டு விஞ்சிய உணர்வு, திராவிடர் உரிமையே உழவர் அருமையே என்ற ஒரு நல்ல தலைப்பு. இந்த தலைப்பு பேசுவதற்கு 4 கருஞ்சட்டைக்காரர்களிடையே நான் ஒரு மஞ்சக்காட்டை உட்கார்ந்துருக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு சமூகம் பெரியாரால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, சின்ன பயக கூட நல்லா தான் பேசுகிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் நாளே எங்கள் அப்பா மட்டும் நிற்கவே மாட்டேன், எங்கள் அப்பா அப்படின்னா தான் ஓடி போயிடுவோம் நாங்கள்லாம். ஆமாம், இன்னைக்கு திருவுண்டு போய் என் பேரை அன்றைக்கி கேட்குறான், காலைல ஏந்திரிச்சு தூக்கம் முழிச்சிட்டு, தாத்தா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க தாத்தான்னா. நான் என்னடா உனக்கு என்னடா அந்த டார்ச்சருங்கிற வார்த்தையை நான் தெரிஞ்சுக்க 10வது படிக்க வேண்டியிருந்துச்சு. நான் சொல்கிறான், இன்னைக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க தாத்தான்னா. அதை விட காமெடி, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா, அடுத்தது நான் உனக்கு என்னடா டென்ஷன் அப்படின்னேன். சும்மா சாதாரணமாக, உனக்கு என்னடா டென்ஷனுப்பா அப்படின்னேன். உனக்கு என்ன, நீ ஏதாவது பேசுவேன், ஜாலியாக ரிட்டையர் ஆகிட்ட அப்படின்னு. அடுத்தது சீரியஸாக சொல்கிறாங்க, சார் நீ நல்லா ஜாலியாக ரிட்டையர் ஆகிட்ட, இஷ்டத்துக்கு ஏந்திரிக்கிற, ஆஃபீஸுக்கும் போக வேண்டியில்லை, நீ வேணும்னா பாட்டி கொண்டாந்து காப்பி கொடுக்குறாங்க, ஆமாம் உட்காந்து பேப்பர் படிக்கிற, இல்லைன்னா டிவி பார்க்குற, என் பிரச்சனையை நினச்சி பாரு அப்படின்னா. உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன இங்கிலீஷ் மிஸ்ஸை வந்து பாரு, அப்போ தான் தெரியும் உனக்கு அப்படின்னா. அடுத்தது எனக்கு அடுத்ததெல்லாம் காமெடி இல்லைங்க. அவன் சொன்னான் பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் எப்போ ரிட்டையர் ஆவேன்னு இருக்கு அப்படின்னா. நான் இன்னும் படிக்கலை, 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். இவன் படித்து காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று ரிட்டையர் ஆக வேண்டிய என்னை பார்த்து சொல்கிறான், நான் எப்போ ரிட்டையர் ஆவேன்னு தெரியல அப்படின்னா. எனக்கு அப்போ தான் என்ன தோணுச்சுன்னா, அந்த தலைமுறை எப்படி விடிய பேசுகிறாங்க பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே பெரியார்கிட்ட செஞ்சார்கிட்ட சில பேர் சொல்லுவான். எனக்கு என்ன தோணும்னா, இந்த சின்ன பசங்க பேச வச்சது கூட பெரியாரின் உரிமை கொடுத்த விஷயங்கிறது நீ மறந்துடக்கூடாது. நான் விளையாடலாம் சொல்ல, எனக்கு சொந்த அனுபவம் ஒன்று உண்டு.
நான் பேங்கில் வேலை செஞ்சிருந்த காலத்தில் என் பொண்ணு +2 படித்தாப்போ. இப்போ அந்த பொண்ணு ஆர்கிடெக்டாக சென்னையில் வேலை செய்கிறாங்க. அது +2 படிச்சுட்டு இருந்த போது நான் தெரியாதனமாக ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணு ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் +2ன்னா எல்லா பையனும் டென்ஷனாக இருப்பான். பார்த்துட்டீங்களா நீங்கள்? யாராவது ஒரு பையன் வீட்டில் +2 படிக்கிறான்னா அவங்க வீட்டில் அம்மா டென்ஷனாக இருப்பான், அப்பா டென்ஷனாக இருக்கும். சொந்த தாய்மாமன் கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. கேட்டால் பையன் +2ம்மா. பால்கார கூட மணியை மெதுவாக தான் அடிப்பான், தம்பி +2 படிக்கிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எல்லாரும் டென்ஷனாக இருப்பான். என்ன பெரும் காமெடினா, ஐயா அப்பா டென்ஷனாக இருப்பான், அம்மா டென்ஷனாக இருக்கும், பால்காரன் டென்ஷனாக இருப்பான், அந்த பையன் மட்டும் ஜாலியாக இருப்பான். அப்படி இருந்தாலும் ஒரு பையன் +2 படிக்கிறான் வீட்டுக்குள்ள அர்த்தம். இது அப்படியே பொண்ணு +2 படித்த நேரம். நான் ஒரு நாள் வந்து இப்படி வந்து பொண்ணு டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. என்ன நீ பண்ணுற அப்படின்னு. டிவி பார்க்குறேன், தெரிலையா அப்படின்னுச்சு. நீ படிக்க மாட்டியா அப்படின்னேன். இருங்கப்பா அப்படின்னு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படிக்கிற போங்க அப்படின்னுச்சு. நாங்கள் 2 பேரும் பேசும்போது இந்த அமர்க்களம், அஜித் நடித்த அமர்க்களம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க நேரம். அந்த நேரம் நான் சொல்கிறது அப்போது என் பொண்ணு +2 படிக்கும்போது. நான் என்ன இது கூட கோவச்சுக்கிறேன் அப்படின்னேன். உங்கள் மேலே எனக்கு என்னப்பா கோவம், இந்த பாட்டை யாருப்பா எழுதுனது அப்படின்னுச்சு. நான் சொன்னேன் கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னேன். அவர்கிட்ட சொல்லி பாட்டை மாற்ற சொல்லுப்பா அப்படின்னுச்சு. நான் சொல்லி அவர் என்ன பாட்டை மாற்றுவார், கலைஞர் சொன்னாதான் மாற்றுவார் நினச்சிக்கிட்டு என்ன சொல்லணும்னே, இந்த சத்தமில்லா உலகம் கேட்டேன், யுத்தமில்லாத பூமி கேட்டாலும் வேண்டாப்பா, அட்வைஸ் பண்ணாத அப்பா கேட்டேன், அறிவுரை சொல்லாத அம்மா கேட்டேன் அப்படின்னுச்சு. அது நீங்கள் இதெல்லாம் பெருங்கொடுமை இல்லை. எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர், இங்கே தான் பட்டுக்கோட்டில் தான் வேலை செஞ்சார் கொஞ்சம் காலம். வருது நான் பிறந்தது கூட ஒரு வகையில் பட்டுக்கோட்டை தான். ஆமாம், எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தவர். அந்த காலத்தில் டியூட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். ராத்திரி டியூட்டி பார்த்துட்டு வீட்டில் வந்து படுத்தாருன்னா மனுஷனால் பேச முடியாது, அசந்து அப்படி தூங்குவார். எங்கள் அப்பா பகலில் தூங்குனாருன்னா எங்கள் வீட்டில் யாருமே பேச முடியாது. நாங்கள் பயலுக 3 பேர் நாங்கள்லாம் வெளியில் ஓடிடுவோம் விளையாடுறதுக்கு. எங்கள் அக்கா வந்து கஞ்சி மாட்டிக்கிட்டு படுற பாடம் பார்க்கணுமே நீங்கள், அநியாயமாக இருக்கும். எங்கள் அப்பா ஏதாவது ஒரு முணுக்குன்னு சத்தம் போட்டால் போதும் அப்படி திரும்பி அப்படி பார்ப்பாரு. பார்த்தா எங்கள் அக்கா அவன் தங்கச்சி வாயை மூடிக்கிட்டு அப்பா 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 அப்படிங்க எங்கள் வீட்டில். இதை பார்த்தே வளர்ந்தவன்னா. நான் ஒரு நாள் பட்டிமன்றம் பேசிட்டு ரொம்ப லேட்டாக போய் வீட்டில் படுத்து காலையில் தூங்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு, எனக்கு 2 பொண்ணு, 2 ஒரு அப்பன் தூங்குறான்னு கொஞ்சம் கூட கவலைப்படல. அது பாட்டுக்கு பேசிச்சு சிரித்து அரட்டை அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. எனக்கு இப்படி முழிச்சம் பாருங்க, எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எப்போவுமே மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் அப்பாவை நினைக்க மாட்டாங்க, எப்போ கஷ்டப்படுறாங்களோ அப்போ தான் அப்பா நினச்சிக்குவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா இது மாதிரி சத்தம் பண்ண நினச்சிவார். அப்படி திரும்பி ஒரு முறைப்பாரில் நினச்சிக்கிட்டு என் பொண்ணை, எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டு இப்படி இப்படி முறைச்சம் பாருங்க. என் பொண்ணு என்ன லுக்குற அப்படின்னா, அன்னையோட நான் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டேன். நீ என்ன யோசிக்கணும்னா, எப்படி சார் அந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துச்சு? வேற கிளாஸ் எடுத்தாங்களா? அப்பா அப்படி சொன்ன இப்படி பதில் சொல்லணும்ட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யார் சிறந்த தலைவன் தெரியுமா? யார் சிறந்த தலைவன் தெரியுமா? பாட புஸ்தகத்தில் பாடம் வச்சு இன்றைக்கி பிறந்தார், இன்றைக்கி செத்தார், அவர் செய்த பணிகள் என்னென்ன, இதுக்கெல்லாம் 2 மார்க்கு, இதுக்கு 5 மார்க்குன்னு சொல்லி ஒரு தலைவரை பாடத்திட்டத்தின் வழியாக தள்ளி விடுகிறவன் பெயர் தலைவன் அல்ல. மாறாக அவன் பெயர் கூட தெரியாமல் அவன் எழுப்பிய கேள்விகளுக்கு எந்த சமூகம் ஊறி திளைக்கிறதோ அந்த பேருக்குத்தான் தலைவன் என்று பொருள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், என் பார்வையில் தமிழ் சமூகத்தை அதிகம் பாதித்த தலைவர் தந்தை பெரியார் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. அப்போ திராவிடர் என்கிற இந்த சொல் இருக்கு, இந்த சொல் பல காலம் புழங்கி இருக்கலாம். திராவிட சிசு என்று யாராவது சொல்லி இருக்கலாம். பேச 4 பேர் அற்புதமா இருக்கிறாங்க. ஆனால் கண்ணந்தங்குடியில் எனக்கு பேச இன்னொரு சந்தோஷம் அப்படின்னா, எல்லாரும் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரத்த நாடு எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரத்த நாடு என்பது பெரியார் நாடு என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு பகுதி இந்த பகுதி. அதில் இந்த கண்ணந்தங்குடிக்கு வந்ததில் என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நான் பெரிதும் மதிக்கிற என் நூலில் அவர் குறித்து நான் கற்றுக்கூட எழுதியிருக்கிறேன், மக்கள் கலெக்டர் மலையப்பன் என்று. உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். தந்தை பெரியார் தன் வாழ்வில் சந்தித்த முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு காரணம் உங்கள் மண்ணில் பிறந்த மலையப்பன் கலெக்டர் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அவர் தான் திருச்சியில் கலெக்டராக 3 ஆண்டுகள் பணி செய்த போது ஏற்பட்ட ஒரு நிலம் சம்பந்தமான மிராசுதார்களுக்கும் அங்கு வாரத்துக்கு உழவு செய்த உழவர்களுக்கு ஏற்பட்ட சச்சரவில் அவர் உருவாக்கிய ஒரு அரசாணை எதிர்த்து சில நில உடைமையாளர்கள் நீதிமன்றம் செல்ல, நீதிமன்றம் தீர்ப்பை தரும்போது
அனாவசியமாக அவர் குறித்து ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க. இவர் கலெக்டராக இருப்பதற்கு கூட தகுதி உள்ளவரா என்பதை யோசிக்க வேண்டும் என்று நீதிபதிகள், 2 பார்ப்பன நீதிபதிகள் சொல்ல, இது செய்தி வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள். ஆனால் ஐயா மட்டும்தான் முதல் முறையாக நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து தலையங்கம் எழுதினார் பத்திரிகையில். அதுதான் பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போணுச்சு. இப்போ பெரியார் நீதிமன்றத்தில் சொன்னார் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு மலையப்பன் நேரடியாக பழக்கம் இல்லை, என்னோடு அவருக்கும் பெருசா பழக்கம்லாம் இல்லை, நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டதில்லை, ஒருத்தர் பேசிக்கிட்டதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த கலெக்டரை நல்லவர் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஒன்று சொன்னார். இப்போ 38 மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, அன்னைக்கு இருந்தது வெறும் 18 16 தான் மாவட்டங்கள். அப்ப சொன்னாரு ஐயா, எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களே மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டராக இருக்கிற போது இருக்கிற ஒரே ஒரு பார்ப்பனர் அல்லாத கலெக்டர் மலையப்பன் தான், அவரையும் நீக்குவதற்கு பார்க்கிறீர்களா என்று கேட்டது தந்தை பெரியார். ஏன் இதை நான் இவ்வளவு மெனக்கிட்டு சொல்றேன்னா, பெரியார் மட்டும் தமிழ்நாட்டில் தலையிடாமல் போயிருந்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் பேருந்தில் கூட எளிதாக ஏறி இருக்க முடியாது. நீங்க வாய்ப்பு இருந்தால் ஜிடி நாயுடோட மியூசியம் ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கு, ஜிடி மியூசியம் என்று பெரிய மியூசியம், 3 மியூசியம் அடங்கிய ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம். அதில் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதில் போய் பார்த்தால்தான் பெரியாரின் உயரம் என்ன என்பதை பல முறை அறிந்த நமக்கே கூட புரியும். நடிகவேல் ராதா பெரியாருக்கு வரவழைத்து கொடுத்த ஜெர்மனிலிருந்து வரவழைத்து கொடுத்த மிக 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 பிரம்மாண்டமான பஸ் மாதிரி வேன் ஒன்று இருக்கு. அந்த வேனை பெரியார் கொண்டு போய் நாயுடுக்கு தான் வச்சுக்க சொன்னார். அதை புதுப்பிச்ச ஒரு பையன் கோபால் நீக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்கள் ஜிடி நாயுடு போன்ற மேதைகளை பாதித்தவர் பெரியார். 4 பேர் பேச இருக்கிறாங்க, நான் குறுக்கிட விரும்பல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜிடி நாயுடு போன்ற ஒரு மேதையை கவர்ந்தது பெரியார். பெரியார் செல்வாக்கு செலுத்தாத தமிழ்நாட்டின் வரலாறே எதுவும் இல்லை. நிதானமா யோசிச்சீங்கன்னா அரசியல் இசை வரைக்கும் அவர் தான் வியாபித்தார். நான் சொல்றது உண்டு, பக்கத்துல தான் இருக்குது திருவையாறு. திருவையாறு தியாகையருக்கு ஒரு சமாதி இருக்கு. அங்கதான் திருவையாருக்கு தியாகையர் சமாதியில உட்கார்ந்து இந்த பஞ்சரத்தன கீர்த்தனை எல்லாம் பாடி ஆண்டுக்கு ஆண்டு கர்நாடக சங்கீத வித்வான்கள்லாம் பாடுவாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து பாடுறதுங்கிறது அவ்வளோ பெரிய மரியாதைக்குரியதாக அந்த வித்வான்கள் கருதுவார்கள். மேடையில் வேற 3 பேர் நல்லா பாடகர்கள் வந்திருப்பதாக அதிரடியார்கிட்ட சொன்னார். அதுலேயும் பிராட்லான நல்லா பாடுவார்னு கேள்விப்பட்டு நான் எப்போ அப்படியே ஆச்சரியமா பார்த்தேன். ஆமா, இன்னைக்கு நல்ல இசை விருந்து வேற உங்களுக்கு இருக்குது. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த தியாகையரின் சமாதிக்குள் பார்ப்பனர் அல்லாதார் போக முடியாத காலம் ஒன்று இருந்தது. நீ யோசிக்கலாம், இப்போ பெரியார் இசைக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு. ஆனால் முதல் முறையாக ஒரு பார்ப்பனர் அல்லாதாரா ஒருத்தர் இருந்த TN ராஜரத்னம் பிள்ளை என்கிற நாதஸ்வர வித்வான் உள்ளார போக முயற்சி பண்றார். தியாகையர் சமாதிக்குள்ள தடுத்து நிறுத்தப்பட்டார். நீங்க உள்ளார போக முடியாதுங்க அப்படின்னா. ஏன்னு கேட்டார். நீ பார்ப்பனர் அல்ல நம்மளால சொல்ல முடியாது, மாறாக இந்த தியாகையர் சமாதிக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணணும்னா நீங்க வாசிக்கிற கருவியை தம்புரா சுதிக்குத்தான் வாசிக்கணும். நீங்கள் வேறு சுதிக்கு வாசித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தம்புரா தான் இசைத்தவர் தியாகையர் என்று சொன்ன பிறகு இங்கதான் பெரியாருடைய பங்களிப்பு இருக்கு. பெரியாரால் ஈர்க்கப்பட்ட ராஜரத்னம் பிள்ளை இப்ப என்ன செய்யறது யோசிச்சார். யோசிச்சு ஒரு தம்புரா வித்வானை வர வச்சு, தம்புரா கருவியை வர வச்சு, நாதஸ்வரம் அது வரைக்கும் எல்லாம் ஒத்துக்கு தான் ஊதுவாங்க, அதான் சுதி அதுக்கு. ஆனால் வாசல்ல உட்கார்ந்து தம்புராவை இசைக்க வைத்து நாதசுரத்தை தம்புராவுக்கு ஏற்ப வாசித்த பிறகு கேட்டார், இப்போ தம்புரா சுதிக்கு வாசிச்சிட்டேன், உள்ளே போகலாமா என கேட்க முதலாக தியாகையர் சமாதிக்குள் காலடி எடுத்து வைத்த ஒரு பார்ப்பனர் அல்லாதாராக ராஜரத்னம் பிள்ளை இருந்தார் என்றால் அதன் பின்னால் இருந்தது பெரியார் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. கல்வியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனையிலும் ஊடுருவியவர் தந்தை பெரியார். அத்தகைய ஒரு பெரும் மேதைக்கு விழாவாக அவருடைய சிந்தனைகளை பரப்புகிற விதமாக நண்பர்களே இந்த பட்டிமன்றம் அமைந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகளே எனக்கு என்ன தோணும்னா, இப்பெல்லாம் வர வர தமிழர்கள் வீட்டுக்குள்ள கூட பேசுறது குறைச்சிட்டாங்க. நீங்க வேணா யார் வீட்டுக்கு வேணாலும் போய் பாருங்க,
வாங்கன்னு சொல்ல ஆள் இருக்காது. எல்லாரும் செல்ஃபோனாக தான் நோண்டிகிட்டு இருப்பான். வாங்க, நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது, தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றுடாங்கிறது அந்த காலம். இப்போ எல்லா தமிழும் தலை குனிஞ்சு தான் இருக்காங்க. என்ன காரணம்? செல்ஃபோனை பார்த்து தான் இருக்காங்க எல்லாரும். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பொது இடத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்து பொதுவாக உரையாடி கொள்வது, ஒரு சமூகம் குறித்து பேசுவது என்பதே ஒரு புது வகையான நாகரிகத்தை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்பதை தேசி புரிஞ்சுங்க. நான் நம்மளை மட்டும் சொல்லலை, எந்த இடத்தில் பொது நிகழ்வு நடந்தாலும் அதில் கலந்து கொள்கிற மக்களின் எண்ணிக்கை வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு ஆள்லாம் பிரியாணி போட்டவங்களும் எவனும் வர்றதே இல்லை. இந்த சூழலில் இத்தகைய ஒரு கூட்டத்தை நடத்துறதில்ல. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? இந்த பேசுறதுங்கிறதே குறைஞ்சிருச்சுங்கிறத நீங்கள் பல வகையில் யோசிச்சு பார்க்கலாம். புருஷன் முன்னாடி பேசுகிறது குறைஞ்சி போச்சு, அண்ணன் தம்பி பேசிக்கிறது குறைஞ்சிருச்சு. கல்யாணங்களில் கூட எப்படி இருக்காங்க, கல்யாணத்தில் ஒன்று சேர்றதே வேறொரு விஷயத்தை தான் ஒன்று சேர்றாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமாம், சாப்பிட்டாச்சாங்கிற கேள்விக்கு அர்த்தம் வேற. இப்போ சாப்பிட்டாச்சா அப்படின்னு அர்த்தம் வேற. இப்போ தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது. நாங்கள் வேடிக்கையாக ஒன்று சொல்கிறது உண்டு. எங்கள் ஊரில் ஒரு தாசில்தார் இருந்தார். உண்மையாகவே நடந்த கதை அது. ஒரு வீட்டுக்கு வரும்போது அவர் இவ்வளோ ஃபைலோட விட்டார். வீட்டுக்குள்ளே வந்து மனுஷன் உட்காந்து மாங்குன்னு வேலை பார்க்குறான். தாசில்தார் வேலையை வீட்டில் வச்சு அந்த அம்மா வந்துச்சு, வீட்டுக்காரம்மா. யோ என்னையா அது பண்ணிச்சு, ஆஃபீஸ் எக்கச்சக்க வேலை இருக்கு அப்படின்னா அவன் என்னையா அதுக்கு நீங்கள் இது கோப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சு. சும்மா பேசாமல் இரு, காஃபி கொண்டா அப்படின்ட்டாரு. இந்த அம்மாவுக்கு வந்து எரிச்சல்ல காஃபி கொண்டா டேபிளில் நங்குன்னு வச்சுட்டு, சரி நீங்கள் வேலையை பாருங்கள், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னுச்சு. இவன் தாசில்தாரில் எங்கே போகிற அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு போகிறேங்க அப்படின்னுச்சு. எதாக இருந்தாலும் ரைட்டிங்கில் கொண்டுட்டான் அவன். தாசில்தாரில் அந்த அம்மா வெக்கத்தை விட்டு ஒரு பேப்பர் எடுத்து, அம்மா வீட்டுக்கு போக ஆசைப்படுகிறேன், 1 வாரம் விடுப்பு தேவை அப்படின்னு எழுதி கொடுத்துருச்சு. தாசில்தார் பார்த்து ஆர்டர் ஆஃப் சீனியர் கீழே வச்சுட்டான். கொண்டு போய் ஆர்டர் பண்ணி தான் கொடுக்கணும்ட்டு. பொண்டாட்டி சீட்டு வருதுயா, 1 வாரம் விடுப்பு தேவை அப்படின்னு டக்குன்னு பச்சைமை எடுத்தான். மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகவும் அவனு போட்டான். மேக் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதாவது உலகத்தில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமா. நீ யோசிச்சு பாருங்க, இந்த லெவலில் போயிட்டு இருக்கு வீடு நாடு எல்லாமே. இந்த லெவலையில் உட்கார்ந்து பேசுறதே பெரும் பிரச்சனை. என்ன எதை பேசணும்னு சொல்கிறாங்க. அதுல இந்த சின்ன பயலுக படுத்துகிற பாடு இருக்கேன். நான் வேடிக்கையாக சொல்ல, சின்ன வாண்டு பயல்கள்லேருந்து எல்லாரும் அற்புதமாக பேசுகிறார்கள். இந்த பேசுகிற தன்மை, அதிலும் நாற்காலியில் நான் சொல்கிறது பல கூட்டங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், பெரியார் என்ன செஞ்சார் கேட்கும்போது வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. பெண்கள் நாற்காலில் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுவே பெரியார் செய்தது தான் என்பதை மறக்காதே நான் சொல்கிறது உண்டு பல கூட்டங்களில். நீங்கள் வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் பெண்கள் எப்படிலாம் இருந்தாங்கன்னு போய் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில், பெண்கள் வாழ்க்கையில் பட்டதை போன்ற சிரமங்கள் யாருமே படலை. நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கணவனை இழந்த ஒரு பெண் சதியில் ஏறும்போது அவள் பட்ட பாடு இருக்குல்ல, அதை ஒரு பிரிட்டிஷ்காரன் குறிப்பாக எழுதியிருக்கிறான். அவங்க பயந்துட்டாங்க இதை பார்த்து. நம்ம இந்திய புனித நாடுன்னு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஆளுங்க. இந்த புனிதம் என்ன புடலாங்கிறது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான கிழவன் செத்து போயிடுறான். கூட கட்டிக்கிட்ட பொம்பளை சின்ன வயசு பொண்ணு. அந்த பொண்ணு உடன்கட்டை ஏறுறா. சதி, அதுக்கு பேர் சதி. நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ரியாக்ஷன் கூட இல்லைங்கிறான். உயிரோட கொளுத்த போகிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல. 2 பேர் குத்துனான்னா காட்டிக்கிட்டா உட்காந்துருப்பாங்க, எதுக்க மாட்டான். இந்த பொண்ணு எதிர்ப்பு கூட இல்லாமல் அப்படியே ஏறி போகிறா. ஒரு ஈர புடவைய மாறி சுற்றி விட்றாங்க. அந்த செத்த கிழவன் படுத்து கிடக்கிறான். இந்த பொண்ணு அவளா ஏறி அந்த புருஷன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறா. செத்து போன பொணத்துக்கு பக்கத்தில் எடுத்து ஒரு கையை வந்து அந்த புணத்து மேலே அணைக்கிறா. இவளும் அவளா செஞ்சிட்டு இருக்கா. அது பிரிட்டிஷ்காரன் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. அவங்க எல்லாம் குறிப்பு எழுதிட்டு போய் கையை போட்ட பிறகு சுற்றி நின்றுட்டு மந்திரம் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி சத்தம் போட்டு நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உடம்பு இதோட ஒன்றா கைத்தால கட்டுறாங்க. கைத்தால கட்டும்போது அப்போ அந்த பொண்ணுலேருந்து இந்த முணுமுணுப்பும் இல்லை. நெய்யெல்லாம் ஊற்றி அந்த பொண்ணை எரித்து வேத மந்திரங்களை ஓன்னு சொல்லும்போது பொண்ணை அடங்கிடுது. இது அந்த பதிவு செஞ்சு எழுதுறான். இது என்னடா நாடாடாதுன்னு கேட்குறான். இது நாகரிகம்னு வேறு சொல்றீங்களாடாங்கிறான். இந்த பதிவு வந்த பிறகுதான் சதி குறித்த விழிப்புணர்ச்சி இந்தியாவுக்கு வந்துச்சு. நீங்கள் நல்லா நிதானமாக யோசிச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் சதி துவங்கி சொத்துரிமை வரையிலும்
பெண்ணுக்கு ஆதரவாக இருந்த ஒரு பெரும் இயக்கம் திராவிட சித்தாந்தத்தை முயல்நோக்கியவர்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ ரொம்ப அடிப்படையில் திராவிட உணர்ச்சியா உழவரின் பெருமையா என்று வாதங்களுக்கு நிறைய 4 பேர் பேச இருக்கிறார்கள். நான் ரொம்ப ரசிக்கிற பேச்சாளர்கள் நிறைய பேர் மேடையில் இருக்காங்க. நான் தீர்ப்பில் சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் ரொம்ப பயப்படுறது அதிரடி அன்பழகன் தான். எனக்கு அதிரடியார் பேச வர்றதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அதிரடியார் பேசுறது நம்ம என்னடா பேசிட போகிறோம் என்று நான் மிகவும் மதிக்கிற மரியாதைக்குரிய அதிரடி அன்பழகன் அவர்கள் இப்போது பட்டிமன்றத்தின் வாதங்களை தொடங்கி வைத்து பொங்கல் விழா ஊட்டு விஞ்சிய உணர்வு தமிழர் திராவிடர் உரிமையே என்று பேசுவதற்கு மாநில கிராம பெச்சர் அமைப்பாளர் திராவிடர் கழகத்தின் அன்பிற்குரிய முனைவர் அன்பழகன் அவர்களை அழைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்திலே பொங்கல் விழா ஊட்டும் விஞ்சிய உணர்வு திராவிடர் உரிமையா உழவர் அருமையா ஆக இரண்டும் இருக்கிறது. 2 உணர்வும் இரண்டும் ஊட்டப்படுகிறது. பொங்கல் விழா கொண்டாடுவதால் திராவிடர் என்ற உரிமை உணர்வு, உழவர்களுடைய அருமை, உழவு இல்லாட்டாக்க நாடே இல்லை என்கிற சிறப்பும் இருக்கிறது. எது விஞ்சி நிற்கிறது அதை சொல்வதற்கு நடுவர் இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய தலைப்பின் கீழ் சொல்லுகிறோம். நடுவர் தீர்ப்பை வழங்க இருக்கிறார். நடுவர் அவர்களே, எத்தனையோ விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் பொங்கல் மட்டும்தான் விழா என்று சொல்லப்படுகிறது. பாக்கியெல்லாம் பண்டிகை என்று தான் சொல்லுகிறார்கள். தீபாவளி பண்டிகை, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, ஒன்று சதுர்த்தி, இல்லாட்டின பூஜை, இல்லாட்டின பண்டிகை. விழா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு தை திருநாள், தமிழ் புத்தாண்டு, பொங்கலுக்கு மட்டும்தான் விழா என்று சொல்லப்படுகிறது. அதுல இப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கா இல்லையா? அதுல ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க. சூழ்ச்சி இல்ல, நேர்மை இருக்கு. அந்த நேர்மையை அழிப்பதற்கு சூழ்ச்சிகள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த நேர்மை அழிக்க ஒரு சூழ்ச்சி. இன்றைக்கு பாஜக சார்பா என்ன தெரியுமா நடத்துறாங்க? இந்து மத பொங்கல் பண்டிகை அப்படியே தலகுப்புறத்துக்கு போடுறான். இந்து மத பொங்கல் பண்டிகை இதுவரை எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? தமிழர் திருநாள், உழவர் திருநாள், தை திருநாள், பொங்கல் விழா, பொங்கல் திருநாள், எவ்வளவு பேர் இருக்கு. இந்து மத பண்டிகை பொங்கல் பண்டிகைன்னு சொல்லப்படுதா? கிடையவே கிடையாது. ஆக இது திராவிடர் இன பண்டிகை, திராவிடர் இன விழா. பண்டிகைனாலே சமஸ்கிருதம், பண்டிகைனாலே அவால், அது பார்ப்பனர்கள் சொல்வது. அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம். யாராவது பொங்கல் சாதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோமா? கிடையாது. சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், இதெல்லாம் சொல்றாங்க. பொங்க சாதம்னு எங்கேயாவது சொல்றாங்கன்னா பொங்க சோறுன்னு தான் சொல்றாங்க. இதான் திராவிடர், இதான் திராவிடர் இனா, இதான் திராவிடத்துக்கு உரியது. அதை அப்படியே கபலீகரம் பண்ண பார்க்கிறான் ஆரியம் பார்ப்பனர்கள். இந்து மத பண்டிகை எது? பொங்கல்ங்கிறாங்க. பொங்கல் விழா நடக்குது, ஊரு கூடி பொங்கல் வைக்கிறாங்க. 50 குடும்பம் ஒன்றா பொங்கல் வைக்கிறாங்க. 100 பானை வைக்கிறாங்க, 200 பானை எல்லாம் வைக்கிறாங்க. எங்கேயாவது அக்ரஹாரத்தில் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? பொங்கல் விழாவில் வீர விளையாட்டு நடக்குது. எங்கேயாவது அக்ரஹாரத்தில் வீர விளையாட்டு நடந்தது உண்டா? இப்போ அவனியாபுரத்தில் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான், பின்னி பிடல் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் 15 காலம் 20 காலம் அடக்கி போயிட்டே இருக்கான். என்ன இது? வீர விளையாட்டு. பாப்பா என்ன சொல்றான்? இது இந்து மத பண்டிகைங்கிறான். அப்போ பாப்பானுக்கு சேர்த்து தானே இந்த பண்டிகை இருக்கணும். ஆக தீபாவளி கொண்டாடுற மாதிரி விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை கொண்டாடுவது போல இந்த இந்து மத பண்டிகை பொங்கல்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள், நடுவர் அவர்களே, அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டாம். மஞ்சு விரட்டு, ஏறுதழுவுதல், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. எங்கேயாவது ஒரு மாப்ப உண்டா? இவ்வளவு பேர் அடிபட்டு கிடக்கிறான், காலை அடக்கிறான் உண்டா? சரி, அதுதான் வேண்டாம்.
விளையாட்டுகள் ஒரு இன்னமும் கிராமத்துல ஸ்லோ சைக்கிள் ரேஸ் அப்படிங்கிறான். அதாவது மிக மிக மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல், வேகமாக ஓடுதல். அந்த விளையாட்டுல ஓபிஎஸ் கலந்துக்கிட்டா ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அது ஜெயிப்பாரான்னு கலந்துகிட்ட பிறகுதான் முடிவு சொல்ல முடியும். சரி 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 சரி. ஏன்னா அவரை பொறுத்து எந்த முடிவும் நிதானிக்க முடியாது. ஆமா ஆமா. அந்த வகையில ஒரு ஸ்லோ சைக்கிளை மெதுவா ஓடுறான், வேகமா போறான். கபாடி பொங்கல் விழாவை முன்னிட்டு கபாடி போட்டி, எங்கேயாவது கபாடி போட்டியில ஒரு பாப்பா விளையாண்டான்னு சொன்னாங்க, நான் பேச்சை நிறுத்தி போடுறேன், பேச்சை நிறுத்திடுவோம். உழவு தொழில் கூட வடூர்ல 2 பாப்பார அந்த ஈடுபட்டான்னு சொல்லி நீக்கினானு, 2 பேர் உழுதுட்டாங்க. ஆனா புடிச்சு இழுத்துட்டு வாங்க கபடி விளையாட, கிரிக்கெட் விளையாட ரெடிங்கிறான். முட்டிக்கு ஒரு அட்டை கட்டிருக்கான், முட்டிக்கு மேலையும் அட்டையை கட்டிருக்கான். இப்பதான் ஒரிஜினல் அன்பழகன் வர்றாரு. வாங்க வாங்க, நிஜமாவே நீங்க இப்படி பேசுங்க. இல்ல சில ஒரிஜினலா தான் நான் சொல்ல முடியும். ஆக நாங்க இந்த அன்பழகன் தான் நின்று ரசிச்சிருக்கோம். இந்த அளவிற்கு அந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறவன் மாடு பிடிக்க வர மாட்டாங்கிறான். ஸ்லோ சைக்கிள், சின்ன மெதுவா சைக்கிள் தானே ஓட்ட போற, நீ தனியா தானே ஓட்டுற, ஓட்ட பார்ப்போம், எங்கேயாவது நடக்குதான். ஆக இது திராவிடர் விழா, திராவிடருடைய இனத்தின் விழா. இது உழவர் திருநாளுங்கிறது மட்டும் இதுக்கு பெருமை இல்லை. இதுல தமிழ் இருக்கு, இதுல இனம் இருக்கு, இதுல மொழி இருக்கு, இதுல பண்பாடு இருக்கு, இதுல கலாச்சாரம் இருக்கு, ஆரிய எதிர்ப்பு இதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் பாப்பா என்ன பண்றான், இந்த பொங்கல் மட்டும் அழிக்க முடியாம இருக்குத, இது எப்படி அழிக்கிறதுன்னு பாக்குறான். எத்தனையோ தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற பேரெல்லாம் கொண்டு வந்தான். ஆனா பொங்கலை கை வைக்க முடியல, பொங்கலை ஒழிக்க முடியல. அது மட்டுமல்ல, பொங்கல் வைக்கிறப்ப கூட நடுவர் அவர்களே நீங்க பார்த்திருப்பீங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பொங்க வைப்பாங்க. ஒருத்தர் விரவு அடுப்பு விரவு தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாரு, அந்த அம்மா கட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருப்பாரு. வக்கீல் எனக்கு இன்னொரு வக்கீல் எக்ஸ்ட்ரா ஆஜராகும், அவர் தான் நமக்கு சாட்சி. எனக்கு தெரிஞ்சு வக்கீல் சாட்சி ஆனது இன்னைக்கு தான். அது மட்டுமல்ல, அவர் சாட்சி இல்லாமலே ஜெயிச்சுட்டு வர்ற வக்கீல் அவரு. அவருக்கு சாட்சியே தேவையில்லாத வக்கீல் அவரு. பார்த்துட்டு அவரே சாட்சி ஆயிட்டாரு. அந்த காட்சி இங்கதான் தெரியுது. ஆக நல்லா இருக்கு. அது உங்களோட சொல்ல விரும்புவது, பார்ப்பனர்கள் பாருங்க எந்த அளவிற்கு அவங்க ரொம்ப பெரிய சாதுரியமா இந்த இனத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு செய்கின்ற திட்டம். அந்த திட்டத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டாம், இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டாம். அதுதான் பெரியார் ஐயாவுடைய பார்வை, ஈரோட்டு பார்வை. உழவர் தினம், உழவர் திருநாள் அதெல்லாம் சிறப்பு தான். ஐயா இன்னொன்னு சொன்னார், பகுத்தறிவு திருநாள், ரேஷனல் ஃபெஸ்டிவல் அப்படின்னார். உலகத்துல ஒரு விழா நடக்கிறதுல பகுத்தறிவு திருநாள்னு சொல்லுவ தகுதி படைத்த ஒரே விழா பொங்கல் விழா மட்டும்தான். தமிழன் விழா, திராவிட பெருவிழா, திராவிட திருவிழா, எதையும் சொல்ல முடியாது, எதுக்கு வேலையே கிடையாது. அந்த அளவிற்கு அங்கே பார்ப்பனர்கள் அந்த பண்டிகையை ஆக்கி எவ்வளவு முயற்சி பண்ணாலும், அதை இந்து மத பண்டிகை ஆக்க முயற்சி பண்ணாலும் ஒரு கதை கூட சொல்ல முடியல. இதை புராணத்தில் சேர்க்க முடியல, இது இதிகாசத்தில் சேர்க்க முடியல. இது ஒன்றுலையும் சேர்த்து ஒன்று கதைக்கு ஆகாது. ஏன்னாக்க சமத்துவம் இருக்கு, ஆணும் பெண்ணா நான் சொன்னது மாதிரி ஒன்னா உட்காந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பொங்கி முடிக்கிறாங்க. அதை உண்பது கூட எல்லோரும் சேர்ந்து உண்ணுகிறார்கள். பாப்பான்ட்ட தத்துவம் உண்டா? இன்னைக்கு சமத்துவ பொங்கல்னு கலைஞர் சொன்னார், தமிழ்நாடு அரசு நடத்துகிறது என்று சொன்னால் பாப்பான் கேட்கிறான், இதுல என்ன சமத்துவம் இருக்கு? ஒரு டாக்டர் கேட்கிறான், சுமந்தன் ஒரு டாக்டர் கேட்கிறான், இதுல என்ன சமத்துவம் இருக்கு அப்படிங்கிறான். நீ கொண்டாடுறிய தீபாவளி, அதுக்கு வெடி வெடிக்க சொல்றிய, எங்கேயாவது பாப்பா வெடி வெடிக்கிறானா?
அவன் எவ்வளவு கெட்டிக்கார போய் பாருங்க. நம்மளை வெடிக்க விட்டுட்டு இவன் நம்மால் வந்து அணுகுண்டுங்கிறான், யானை பிளாச்சுங்கிறான், லட்சுமி வெடி, பார்வதி வெடி கையில பிடிச்சிக்கிட்டு வெடிக்கிறான். அப்பங்காரன் என்ன சொல்றான், கையில பிடிச்சிக்கிட்டு வெடிச்சாதான் நீ என் பிள்ளைங்கிறான். வீரத்தாங்க. ஆமா, பாப்பா என்ன பண்றான், கம்பி மத்தாப்பையே ஒரு குச்சில கட்டிக்கிட்டு, எவ்வளவு கட்டிக்காரு, கம்பி மத்தாப்ப குச்சில கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. சாட்ட மத்தாப்ப வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில விட்டு அதை சாட்ட மத்தாப்ப படுத்துற பாடு எப்படி பண்றான் பாருங்க. ஆக திராவிடர்கள் என சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரினத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு கொண்டு வந்த பண்டிகைகள் பார்ப்பன பண்டிகைகள். அதை இல்லாம ஒன்றை பெரியார் சொல்லாமலேயே யாரும் சொல்லாமலேயே ஆதியிலே இருந்து தமிழர்கள் சிறப்பாக திராவிடர்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். அதான் ரொம்ப சிறப்பான முக்கியம். மாட்டுக்கு சோறு, மாட்டு பொங்கல் வச்சு மாட்டுக்கு சோறு கொடுக்கணும். அது சாப்பிடுதா இல்லையாங்கிறது வேற. மாமி எங்கேயாவது சோறு கொடுக்குதா? இவன் நம்மாலும் மாட்டுக்கும் சோறு கொடுத்து மாமிக்கும் சோறு கொடுக்குறான். இதெல்லாம் டபுளும் இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு. இவ்வளவு கார்ல வரும்போது மாதவனை தான் சொல்லிட்டு வந்தாரு. ஆக உங்களுக்கு ஏற்கனவே நிறைய எவிடன்ஸ் நடைமுறையில இருக்கு. அதாவது நான் நடைமுறையில உள்ள சொல்றதுக்கு, ஏன்னா திராவிட கழக பட்டிமன்றம் சாட்சியோட வந்துருக்கிறோம். சாட்சி வக்கீல் அடையரோட இருக்கிறதுனால வேலை எளிமையா முடியுது. அவ்வளவுதான். பனிக்காலம் இல்லையா, சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். எனவே இந்த ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பார்ப்பனர்கள் அவர்களுடைய நிலையில் பொங்கல் என்பதற்கு காரணம் தெரிகிறது. அது வந்து உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் அப்படின்னு அதற்கு ஒரு மதச்சாயம் பூசி பார்ப்பனர்களை கதை சொல்லி மகர சங்கராந்தி அப்படி சொன்னானா யாருக்காவது அதை பத்தி தெரியுதா? ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா தீபாவளின்னு ஒண்ணு நரகாசுரன் செத்து போனாங்கிறான், அது பார்ப்பனர், அந்த கதை நிக்குது, அது கதை. ஆனா பொங்கல்னா ஒன்னும் எடுபடாது. பொங்கல்னா பொங்கல் தான், தமிழர் தான், திராவிடர் தான், நாம தான். கருப்பு கட்டு வாங்கி தூக்கிட்டு வர்றான், எங்க பாப்பா கருப்பு கட்டு தூக்கிட்டு வர்றானா, ஒரு ரூபாய் நிக்கிறானா, அந்த பேச்சே இல்லைங்க. அதை பத்தி கவலையே இல்லை. அது நாம தான் செய்யறான். ஆனா நெய் அவனுக்கு சுத்தம். நம்மளால இந்த பொங்கல் அன்னைக்கு தான் நெய். அதுவும் எவ்வளவு வேடிக்கை பாருங்க. என்னங்க நெய் வாங்கிட்டு வந்தீங்களா? வீட்டுக்காரம்மா வாங்கிட்டு வந்துட்டானே. எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? 150. ஏன் 150 வாங்குனீங்க? 50 போதுமே. இந்தம்மா, அதாவது ஒரு பானை சோறுக்கு 50 நெய். இது சும்மா பாப்பான் சும்மா ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே 100 ml அடிக்கிறான். அதாவது எப்படி ஆக்கியிருக்காங்க பாருங்க. ஒரு விழாவையே காலி பண்றாங்க, அதை ஒழிக்க பார்க்கிறார்கள். எனவே அருமை நடுவர் அவர்களே, இந்து மத பண்டிகைகள் இருக்கின்ற பார்ப்பன பண்டிகைகள் மத்தியிலே தமிழர் திருநாள், திராவிடர் திருநாள் என்கின்ற அந்த மிகச்சிறப்பான நிலையிலே பொங்கல் விழா அருமையானது. அது மட்டுமல்ல, உழவுக்கும் அவனுக்குமே சம்பந்தம் இல்லை. நம்ம டாக்டர் கௌதமன் பெரிய சாதனை படைக்க போறாரு. பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி இருக்கு. எங்கேயாவது பாப்பா விட வேண்டாம், ஏர் பிடிக்க வேண்டாம், பாப்பாத்தி நடவு நட வேண்டாங்க. இந்த பிஎஸ்சி அக்ரியாவது படிக்கலாமா இல்லையா? அவன் எங்க அக்ரி படிச்சாண்டாங்க, எம்எஸ்சி அக்ரி படிச்சா என்னப்பா? அந்த லைனுக்கு போக மாட்டாங்கிறான் ஐயா. மரைன் இன்ஜினியர் இருக்கிறான், அந்த பேச்ச கிடையாது. கடல், அந்த கடல் பக்கம் போகாதங்கிறான். நம்ம ஆள் வந்து சுனாமி அடிக்க போதுனால அங்கதான் நிற்கிறான். நான் மீன் பிடிப்பேங்கிறான். ரெட் அலர்ட் வந்துட்டுங்கிறான். உனக்கு ரெட் அலர்ட் வந்திருக்கலாம், எனக்கு இங்க வைத்த பசிக்குது, நான் உள்ள பாயிறேங்கிறான். ஆக ஒரு பெரிய அளவிற்கு நம்முடைய ஆரியர்கள் என சொல்லக்கூடியவர்கள் தமிழர்களை, திராவிடர்களை அடித்து ஒழிப்பதற்கு மிகப்பெரிய காரியம் செய்வதில் பொங்கல் கிட்ட நடக்கல.
பொங்கல் விழா கிட்ட நடக்கல. புரட்சி கவிஞர் சொன்னார், மார்கழி உச்சியில் தை பிறக்கும், தை பிறக்கிறதுன்றார். வேற எந்த ஒரு விழாவுக்காக சொல்லப்பட்டிருக்கா? வேற எந்த பண்டிகையாக பாடப்பட்டிருக்கிறான்? ஏன் பொங்கலுக்கு மட்டும் பாடப்படுது? அது இனத்தின் விழா, இனப்பெரு விழா, இனத்திருவிழா. திராவிடருக்கு உரிமையை தரக்கூடியது, மொழி உரிமை, இன உரிமை, பண்பாட்டு உரிமையை தரக்கூடியது. எனவேதான் பெரியார் பொங்கல் விழாவை போற்றினார், பொங்கலை ஏற்றுக்கொண்டார், பொங்கலை கொண்டாட சொன்னார். உழவர் பெருமை அருமை பொங்கலில் இருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் பல சிறப்புகள் அதில் இருக்கிறது. அத்தனைக்கும் சேர்த்து திராவிடர் உரிமையை தரக்கூடியது பொங்கல் விழா. எனவே பொங்கல் விழா ஊட்டு விந்திய உணர்வு, விஞ்சி நிற்கும் உணர்வு திராவிடர் உரிமையே, திராவிடர் உரிமையே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, உண்மையாகவே அதிரடியார்னா அவர் அதிரடியார் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தலைப்பை நான் இப்படி ஒரு பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அட்டகாசமான ஒரு அப்ரோச் இது உண்மையாகவே. அதுலேயும் சொல்லும்போது எங்கேயாவது அவங்க இந்த விளையாட்டு விளையாண்டுருக்காங்களான்னு 2-3 விளையாட்டை வேற சொல்கிறார். சடுகுடு விளையாண்டுருக்கானா, கபடி விளையாண்டுருக்கானா, ஏதோ கேட்க நமக்கு கூட சரி யோசிக்க பார்க்கணும் உள்ள இருக்கே என்று தோன்றுறது. அப்படி ஒரு கேள்வி. ஏன் அதில் கூட இன்னொன்று சொன்னார், அவங்க கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க, எங்கெங்கெல்லாம் பேடு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு இவர் சொல்ல நான் தான் சொன்னேன் இதை. ஏன் கிரிக்கெட்டை மட்டும் உயர் சாதிக்காரன் விளையாடுறான் அப்படி யோசிச்சு பார்த்தா, எல்லா விளையாட்டும் நீங்கள் தொட்டாகணும். இப்படி கபடி விளையாடுறீங்க தொட்டாகணும், கட்டி புரண்டாகணும். ஹாக்கி விளையாடுறீங்க டச் பண்ணி ஆகணும். ஃபுட்பால் விளையாடுறீங்க, பேஸ்கெட் பால் விளையாடுறீங்க, எது எல்லாத்துலையும் ஒருத்தரும் தொட்டு தான் ஆகணும். ஆனால் ஒருத்தன் தொடவே தேவையில்லாத விளையாட்டு கிரிக்கெட் மட்டும்தான். யோசிச்சு பாருங்கள், 11 பேர் அப்படி நிற்பாங்க, எவனையும் தொட மாட்டான். அதில் ஒரு பெரும் காமெடி இருக்குது, நல்லா கவனிச்சிங்கன்னா. ஆமாம், நல்லா கவனிச்சு பாருங்க. பந்தை போட்டு ஒருத்தர் விடுத்தெறிகிறான்னு வச்சுங்களேன், பவுலிங் போட்டு வந்த உடனே அந்த பவுலர் என்ன செய்வான், பந்தை டக்குன்னு தொடப்பாங்க. பார்த்துக்கலாம் நீங்கள், எவன் போட்ட பந்தோ தெரியலன்னு கரெக்டாக தொடச்சிட்டு தான் பந்தை வீசுவாங்க. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, எல்லாரும் போடுற பந்தை எடுக்க வேண்டியவன் அந்த விக்கெட் கீப்பர், அவன் கரெக்டாக கையில் லூஸ் போட்டிருப்பான். ஒரு தீண்டாமையை அடிச்சிக்கிற விளையாட்டு கிரிக்கெட்டு, அதான்டா விளையாடுறாங்க என்று சொல்லும்போது கொஞ்சம் துல்லியமாக அந்த திராவிடனும் ஆரியனுக்குமான வேறுபாடு பிரியுதே என்று நான் சொல்லலை, அன்பழகன் சொல்கிறார். எனவே திராவிட உணர்வு தான் விஞ்சி நிற்கிறது என்ற அன்பழகனுடைய வாதத்தை இந்த மன்றம் நாகரிகமாக ஏற்கிறதுன சொல்லி, இல்லை அது உழவர்களின் அருமையே என பேச அன்பழகனுக்கு பதில் சொல்ல இன்னொரு அன்பழகன் வர்றார். வாங்க அன்பழகன் வாங்க. ஒரு மன்னாருடைய அன்பழகன் நல்லா பாட்டு பாடுவார்னு வேற என்கிட்ட சொன்னாங்க. நல்ல ஒரு 2 பாட்டை பாடுங்க. பாடுங்க சார், பாடுங்க. அது இந்த அறிவார்ந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கின்ற கவிஞர் ஐயா நந்தலாலா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் விழா ஊட்டும் விந்திய உணர்வு திராவிட உரிமை என்று அதிரடி அன்பழகன் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். அதை மறுப்பதற்கு நான் வரல. கொஞ்சோண்டு வித்தியாசம், விஞ்சியதுங்கிறதான் பிரச்சனை. அவர் சொன்னது பூரா உண்மைதான். நான் இல்லை மறுத்தேன்னாலும் நான் திராவிடர் கழகம் இல்லை, நான் பெரியார் இயக்கம் இல்லை, அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ஒன்றும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் வயிறு இருக்கணும், அப்புறம்தான் உணர்வு. இப்போ கூட இயற்கை விவசாயத்தில் சாப்பாடு போட போகிறார் ஜெயக்குமார் நினைக்கிறேன். இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா? இந்த வருஷம் இல்லையா? ரெடி ஆகிட்டு இருக்குல்ல. அதான் முக்கியம், உணவு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னார் திருவள்ளுவர். ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு தொலைக்காட்சியில் திராவிட இயக்கம் தமிழை வளர்த்ததா இல்லையா என்று அந்த பட்டிமன்றத்தில் நம்முடைய கவிஞர் அவர்கள் சிறப்பாக அதில் வாதிட்டார்கள். வாதிட்டதில் ரொம்ப கோபமே பட்டார். திருவள்ளுவருக்கு தந்தை பெரியார் தான் முதலிலே தமிழகத்திலே மாநாடு நடத்தினார், இல்லை என்று நீங்கள் யாராவது நிரூபித்தால் நான் மேடையை விட்டு இறங்கி போக வேண்டாம். அந்த திருவள்ளுவர் சொல்லுகிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அவ்வளவு சிறப்புக்குரிய தொழில். மருதகாசி ஒரு அருமையான பாடலை இந்த உழவு தொழிலை பற்றி பாடியிருக்காரு.
ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே அது பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே நாம் சேமமுற வாழ்வதெல்லாம் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் வாழ்ந்திடுதே நம்ம கையாலே. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. நெற்றி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, நெற்றி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, நெல்மணியும் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக, நாம் பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக பதறி நீக்கி குமிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகும் பிராட்லா பேசுவாரு இல்ல, பேச மாட்டாரு, பாடுவாரு. காரைக்குடி மாதிரி முன்னாடியே வழித்தெலவு கொடுத்துருக்காங்க, இப்ப கூட போகலாம் பிராட்லா. திராவிட மணி ஐயா இருக்கட்டும். அந்த பயிர் வளர்ந்து முற்றி அப்படி கதிர் அப்படி சாஞ்சிருக்கு. நடுவர்களே பாத்தீங்கன்னா அந்த அறுவடைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கண்ணந்தமொழியில் அதை வந்து சொல்ல வேண்டியதில்லை. இயற்கை விவசாயம் வரைக்கும் இந்த ஊர்ல சிறப்பாக செய்யக்கூடிய பகுதி. அந்த கருதை பார்த்து அந்த கவிஞர் சொல்றாரு பாருங்க, வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, நீ வளைந்து சும்மா பாக்குறியே தரையின் பக்கமா, உன்னை வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, உன்னை வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கேன் நீ என் சொத்தம்மா. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. அவ்வளவு சிறப்புக்குரிய தொழில், அவ்வளவு சிறப்புக்குரிய தொழில். அதாவது திராவிட இயக்கத்தை அழிச்சிருவான்னு அன்பழகன் ரொம்ப அடிக்கடி சொன்னார். உண்மை அதுதான். என்ன விவசாயத்தை விட்டுட்டா உட்காந்துருக்கானுவோ, அதை அழிக்கிறது தான் விவசாய சட்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம பெரிய அளவுக்கு போராண்டமோ இல்லையோ, பஞ்சாப்ல உள்ள விவசாயிகளும் ஹரியானாவில் உள்ள விவசாயிகளும் மிகப்பெரிய அளவிற்கு போராடி இந்த உழவு தொழிலை மீட்டெடுப்பதற்கு உண்மையிலேயே பஞ்சாபியர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நமக்கு தெரிந்து மோடி பின்வாங்கினது அதுதான், அதுலதான், வேற எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இல்லை. இதுவரைக்கும் அதுலதான் பின்வாங்கியது. ஒரு அருமையான பிரதமர் நமக்கு. பகுத்தறிவு விழா, பெரியார் சொன்னதை அன்பழகன் நினைவுபடுத்தினார். உண்மையிலேயே பகுத்தறிவு விழா. ஆனா உழவு தொழிலை சிறப்பு சொல்லிதான் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வாழ்த்து இங்கே செய்தி அனுப்பினதை நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் படித்தார்கள். ஏன்னா அவ்வளவு சிறப்பான தொழில் என்பதை அவங்க மையப்படுத்துறாங்க. 91 வயசு, 91 வயசு நம்முடைய தலைவருக்கு. 2 முறை கொரோனா வந்துருச்சு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை வந்துச்சு. ஒரு தடவை வந்தாலே தேர்றது சிரமம். பல பேரை போயிட்டாங்க பா. உண்மையிலேயே நெருக்கமானவங்கெல்லாம் இறந்துருக்காங்க, கஷ்டம்தான். ஆனா 2 முறை கொரோனா, 90 வயசு 91. உலகம் முழுவதும் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு இருக்கான். இங்கிலாந்துக்காரன் ஸ்புட்னிக்கிறான், கோவாக்சின்கிறான். அவன் ரஷ்யாக்காரன் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்காரன் தான் ஸ்புட்னிக். நம்ம பிரதமர் பகுத்தறிவுக்கு நேர் முரணா சொன்னார் பாருங்க. அந்த ஆளு தான் ஐயா உலகத்தில் வித்தியாசமாக கண்டுபிடிச்சோம். 9 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுங்கன்னார். நான்லாம் அலறி போயிட்டேன். இப்பயே மக்கள் தொகை கூடிக்கிட்டு போயிட்டு இருக்கு. தாள் 9 மணிக்கு நிறுத்த சொல்றாரு. அப்புறம் தான் சொன்னார் 9 நிமிடத்துக்கு டார்ச் லைட்டை மேல் அடிங்கன்னார். அதாவது கொரோனா மேலே இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்ச நம்ம பிரதமர். அதாவது வித்தியாசமான பிரதமரியா. உலகத்தில் இது மாதிரி பிரதமர் கிடைக்க மாட்டார். அந்த பிரதமர் உட்பட விவசாயத்தை காலி பண்ணி அழிச்சு விடணும்னு நினைச்சார், நடக்கலை. அப்போயே பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் மட்டுமல்ல, உலகத்தினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தாய்மார்களெல்லாம் வந்திருக்காங்க. அப்படி அந்த கை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும், இந்த கை வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மிஷின் மாதிரி நடக்கும். இந்த நடவு பார்த்தா பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். வண்டி அலங்காரம் தான், வண்டி மாடு சிங்காரம் தான், வண்டி ஓட்டும் பையனுக்கு நெத்தி பொட்டு ஒய்யாரம் தான், நெத்தி பொட்டு ஒய்யாரம் தான். நன்னானே நானே நன்னே, நன்னானே நானே நன்னே, நன்னன் நன்னே நன்னானே நானே நன்னே, நன்னானே நானே நன்னே நன்னானே. எரு அலங்காரம் தான்,
ஏறுக்கார சிங்காரம் தான் ஏறு ஓட்டும் பையனுக்கு தாரு குச்சி உயரந்தான் தாரு குச்சி உயரந்தான் நன்னானே நானே நன்னே நன்னானே நானே நன்னே நன்னன் நன்னே நன்னானே நானே நன்னே நன்னானே நானே நன்னே நன்னானே. இந்த உழவு தொழிலை செய்கிறவங்க கூட கஷ்டம் என்னன்னா அந்த பகுத்தறிவு இல்லாததான் காரணம். வாங்கிட்டு வர சம்பளத்தை தேங்காய் வாங்கி சூடனை வாங்கி சாம்பிராணி வாங்கி பத்தியை வாங்கி கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் கொண்டு கொடுத்து விட்டுனா என்ன கதியாக வருது? அவன் உழைக்காமல் பார்ப்பாங்க நினைக்கிறான். அவன் சின்ன மணி வச்சுக்கிட்டு ஓம் மகா கணந்தனமன் ஓம் குண்டோதராயணமன் ஓம் மோதகாயணமன் ஓம் மூஷிகாயணமன் ஓம் விக்னேஸ்வராயணமன் ஓம் சுமுகாயணமன் ஓம் ஏகதந்தா எனமன் ஓம் கபிலா எனம கஜகரணா எனம. நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒன்றும் புரியாது. ஓம் சுக்லம் பரதனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சாந்தகே சமர்ப்பியாமே ஓம் ரீம் கிரீம் கிரீம் கிரீம்ங்கிறான். என்ன கிரீம்னு தெரியல நடுவர்களே. அது படைக்கு உள்ளதா பத்துக்கு உள்ளதா சொருக்கி உள்ளதா முடிகிறதுக்குள்ளே நீங்க சொன்னா கூட நான் மாத்திக்கிறேன். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்காரு பாருங்க. அது கொடுத்து அதுதான் ரொம்ப அந்த உழவு தொழிலைய பின்னடைவுக்கு என்ன காரணம்? பட்டுக்கோட்டையார். நீங்க பட்டுக்கோட்டை மண்ணுன்னு வர சொன்னீங்க. அதிரடியும் பட்டுக்கோட்டையார் தான், நானும் பட்டுக்கோட்டை தான். அதுக்காக தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பட்டம் பதவிகளுக்காக தீர்ப்பு சொல்லுகிற காலத்துல நீங்க சரியா சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் இது நம்ம நாட்டு நீதிமன்றம் மாதிரி தீர்ப்பெல்லாம் முன்னாடி எழுதியாச்சு. ஏன்னா நீங்க முன்னாடியே வேற நான் அதிரடி மலகம் பேச்ச ரசிப்பேன் அவருக்கு பயப்படுறேன்னு சொல்லுவீங்க. நீங்க பயப்பட வேண்டாம். இங்க வக்கீல் இருக்காரு, அமர்சிங்கையா இருக்காரு, ஐயனார் இருக்காரு, நான் பாதுகாப்பா உங்களை அழைப்பு விடுறோம். இங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இங்க ஒண்ணு இங்க அதான் நடக்காது. நாங்களும் ரெடியா இருக்கோம் பாதுகாப்பா உங்களை கொண்டு வர்றதுக்கு. அதனால தீர்ப்பு நீங்க சரியா சொல்லிட்டு போயிடணும். மொத்தத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது பட்டுக்கோட்டையார் எழுதுறாரு பாருங்க. சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. அட காடு விளைஞ்செல்லாம் மச்சான் நமக்கு கையங்காலம் தான் மிச்சம் கையங்காலம் தான் மிச்சம். உடனே அந்த பதில் வருது பாருங்க. மண்ணை பொழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்டதுயரேனும் மாறும். இப்ப கிட்ட நெருங்குது நேரம் கிட்ட நெருங்குது நேரம். அந்தம்மா விட மாட்டேங்குது. வாழை செழிக்குது சோலை தழைக்குது ஏழைகளுக்கு இதில் என்ன கிடக்குது. பட்டுக்கோட்டையார் எழுதுனது. கேள்வி பதில் பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது வேண்டியல உங்க ஊர் கவிஞர் எழுதியிருக்காரு வாலி. அது மாதிரி கேள்வி பதில் கிடையாது. எப்படி எப்படி சமஞ்சது எப்படி எவனும் பதில் சொல்ல முடியாது. இது மாதிரி கேள்வி இல்லை. பட்டுக்கோட்டையார் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. அந்த அம்மா கேக்குது வாழை செழிக்குது சோலை தழைக்குது ஏழைகளுக்கு இதில் என்ன கிடக்குது. கூடை குடிக்குது நாளை கழிக்குது ஓலை கூடி செய்யில் உண்டு கிடக்குது. இப்ப காடு விளையட்டும் முன்னே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே. மணி 9. நடுவர்களே நீங்க ஒரு சுப்ரபாதம் ரொம்ப பிரமாதமா பாடுவீங்கன்னு பிராட்லா சொன்னாரு. அதாவது உழைக்காம பார்ப்பனர்கள் பாத்தீங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எந்த உழைப்பும் இல்லாம உழவு தொழிலே செய்யாம சாப்பிட்டு விட்டு காலையிலேயே டிவியை திறந்தா அது சுப்ரபாதம் போடாம இருக்க மாட்டேங்கிறான். அதான் அன்பழகன் சொல்லியிருக்காரு. கௌசல்யா ஜுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரபர்த்ததே உத்திஷ்ட நரஜா தூளாஹர்தம் யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வசே காந்தா கமலா திரைலோக்கியம் மங்களம் குரு மாதா சமட்சமதுகைட வாரே விஷாவிகாரணி மனோகரே திவ்யமூர்த்தி ஸ்ரீ சுவாமினி சரிசத பிரியதான சீலே ஸ்ரீ வெங்கடேசதை தேதவ சுப்ரபாதம் தவ சுப்ர. இப்படியோ 3/4 மணி நேரம் போகும் நடுவர்களே. 6 மணி 3/4 மணி நேரம் போகும். கமலா குஜஜு ஜக குங்குமதோ நியதாரு நிதாதுளனி. உழைக்காம அவனுக்கு வித்தியாசமான பயிலுவங்க புரியாமே பாடிட்டு இருக்கான்ல. என்னமோ திருவையாறுல புரியாமே பாடிட்டு இருக்கான்ல. மனஷா எடலோ தோனே மனஷ எடலோதுனே மனஷ 35 தடவை சொல்லுவானு ஒரு வார்த்தை. பட்டுக்கோட்டையார் பாட்டை எத்தனை வரி வந்துட்டு அவர் செய்ய பார்த்தா அவரு கையை தட்டிட்டு உட்கார்க்காரு. வித்தியாசமான போயிடுவாங்க.
ஏதோ பிடிச்சி விடுறானுவோ, மீன் பிடிக்கிறானா, என்ன பண்றான், என்ன செய்யறான்னு வித்தியாசமா. அப்ப தொழிலுடைய சிறப்பு உண்மையிலேயே ஒரு மன மகிழ்ச்சி. ஏன்னா நேரத்தின் நெருக்கடி சொல்லிட்டேன். மற்ற பண்டிகையெல்லாம் பார்த்தா தண்ணி அடிக்காம சாப்பிட்ற பற்றி நான் பார்த்தது. தீபாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுனாலே எவ்வளவு குடிக்கணுமோ அவ்வளவு குடிச்சிட்டு, இதுல மட்டும் குடிக்கிறது இல்லை. காரணம், சக்கரை பொங்கலுக்கு யாரும் குடிக்க மாட்டாங்க, வெண்பொங்கலுக்கு யாரும் குடிக்க மாட்டாங்க. குடிக்காத பண்டிகை, சிறப்பான பண்டிகை, பிறருக்கு சோறு ஊட்டுகின்ற பண்டிகை, மகிழ்ச்சி அளிக்கிற பண்டிகை, உழவர் பண்டிகை, உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, பெரிய அளவிற்கு, அதாவது பொங்கல் விழா ஊட்டும் விஞ்சிய உணர்வு பார்த்தீங்கன்னா உழவர் அருமையே, உழவர் அருமையே என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான பேச்சு. அதாவது ஒரு பட்டிமன்றத்தை எதுக்கு எல்லாம் ரசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு விருந்து மாதிரி. அது நிறைய வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரே சக்கரை பொங்கலாலும் தின்ற முடியாது, ஒரே வெண்பொங்கலும் தின்ற முடியாது, நடுவில் சிப்ஸ் வைக்கிறது. இந்த பாட்டு படத்தில் அப்படி தான். உண்மையாகவே ஒரு நல்ல நேரம் கொடுத்து நடத்த வேண்டிய பட்டிமன்றம். நாங்களே ஒரு முறை முயற்சி செய்கிறோம் இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு. இப்போ மறுத்து அன்புக்குரிய நண்பர் பேச வேண்டியது இப்போது தென்னரசு பிராட்லா, மிக மிக நெருங்கிய நண்பர். அவங்க ஐயாலாம் வந்திருக்காங்க. வாங்க பிராட்லா, வாங்க. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய பாங்கு என்பது, நடுவர் அவர்களே, நீங்கள் நாடறிந்த பட்டிமன்றத்தை பல்லாயிரக்கணக்கான பட்டிமன்றம் நடத்தியவர் உங்களை வைத்துக்கொண்டு நான் இலக்கணம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் மக்களுக்காக சொல்கிறேன். பட்டிமன்றத்தினுடைய பாங்கு என்பது ஒட்டி பேசுவது அல்லது வெட்டி பேசுவது. ஒன்று ஒட்டி பேசணும் அல்லது வெட்டி பேசணும். நான் எங்களுடைய அணிக்கு ஒட்டி பேசுவதற்கு வந்திருக்கிறேன் என்பது உண்மை. அதே நேரத்தில் நான் எதிரணியை வெட்டி பேச வரல. உழவருக்கு சில அருமைகள் அதில் உண்டு, நான் மறுக்கலை. ஆனால் திராவிட இனத்துக்கு சில உரிமைகள் உண்டு. எங்களுடைய அணியினுடைய தலைவர் பேசும்போது சொன்னார், திராவிட இனத்துக்கென்று பல சிறப்புகள் உண்டு, பல உரிமைகள் உண்டு, அதில் பண்டிகைகள் உண்டு. அதில் பண்டிகையில் இருக்கக்கூடிய கலாச்சாரமாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும், மொழி பாதுகாப்பாக இருக்கட்டும், இன பாதுகாப்பு, ஏதோ ஒன்று, அனைத்தையும் உள்ளடக்கிய திருவிழா என்பது இந்த பொங்கல் பண்டிகை. நீங்கள் இந்த திராவிடர் உரிமை என்று சொல்லும் பொழுது புரட்சிக்கு பாரதிதாசன் சொல்றாரு பாருங்க, நான் தான் திராவிடன் என்று நவில்கையில். அவர் நல்லா சொல்றாரு பாருங்க, நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவெல்லாம் வான்தான் என் புகழ். எவ்வளவு பெரிய உணர்ச்சி மிக்க வார்த்தை அது. எந்த மொழிக்காவது எந்த இனத்துக்கு அந்த சிறப்பு உண்டா? நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவெல்லாம் வான்தான் என் புகழ். அடாடா, அது சொல்லும் போதே இனிக்குது. இது தீபாவளிக்கு உண்டா? எங்க அணித்தலைவர் சொன்னது மாதிரி ஒரு ஆயுத பூஜைக்கு உண்டா? ஒரு விநாயகர் சதுர்த்தி கிடைக்குமா? ஏதோ ஒன்று. நமக்கு பண்டிகைக்கு குறையில்லை. நம்ம இனத்துல பாப்பான் ஆரிய பார்ப்பனருடைய வருகைக்கு பிறகு நமக்கு மாசம் 12 மாசம் 12 பண்டிகை கொடுத்துட்டு போயிட்டான். சித்திரப்பரப்பு, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பெருக்கு, ஆவணி அவிட்டம், புரட்டாசி விரதம், ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை தீபம், மார்கழி உற்சவம், தை பூசம், பொங்கலை விட்டுருவான், தை பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம். 12 மாசம் 12 பண்டிகை நமக்கு தான். இது போய் 8 அளவு காது குத்து, கருமாதி, போனது வந்தது, செத்தது கொண்டது எல்லாம் வருஷம் 364 நாள் நடந்துகிட்டே இருக்காங்க. தமிழ உருப்படுறதுக்கு வழி இருக்கானா? இல்லை. ஆனா இதையெல்லாம் மாற்றி காட்டியது எது? இந்த திராவிட இனம் என்று சொல்லக்கூடிய பெருமை மிக்க இனம். நீங்கள் திராவிட இனத்தை அவ்வளவு சாதாரணத்தில் அழிச்சிட முடியாது. பார்ப்பனருடைய வருகைக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய பின்தங்கி இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை பாதுகாத்த இயக்கம் திராவிட இயக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு 100 ஆண்டுகளை கடந்த இயக்கம். 100 ஆண்டுகளை கடந்த இயக்கம். ஒரே காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் RSS என்ற அமைப்பும் திராவிட பெரிய இயக்கமும் பொது உடைமை கட்சி ஒரே ஆண்டு காலத்தில் தொடங்கப்பட்ட இயக்கம் தான். ஆனால் இன்றைக்கு பார்ப்பனுடைய புதுசா இன்னைக்கு கிளம்பியிருக்கான் பாருங்க, ஒன்றரை பார்ப்பான்னு சொல்லுவார் பாருங்க ஐயா பெரியார். அண்ணாமலை போன்ற ஒன்றரை பார்ப்பனர் வருகைக்கு பிறகு சமூக வலைதளம் இன்னைக்கு அவனை பெருசா காமிக்குது, வேற ஒண்ணும் இல்லை. இந்த இனத்தை அவளை சாதாரண அழைச்சிட முடியாது. ரொம்ப அற்புதமா கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். என்ன பாட்டு? வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, வேளும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, வேளும் வாழும் தாங்கிய மறவர்
வீழ்ந்ததும் கிடையாது. அடுத்து எழுதுறாரு பாருங்க அடுத்த வார்த்தை, மன்றம் மலரும் வர்றாரு பாருங்க, மன்றம் மலரும் முரசொலி கேட்கும் தவழ்ந்திடும் தமிழ்நாடு, இளந்தென்றல் தவழும் தீந்தமிழ் பேசும் திராவிட திருநாடு, இளந்தென்றல் தவழும் தீந்தமிழ் பேசும் திராவிட திருநாடு, நம் திராவிட நாடு. அந்த பாட்டு கேட்கும் போதே சிவகங்கை படத்துல அந்த பாட்டு அத்தனையும் திராவிட இயக்கம் நடத்திய பத்திரிகைகளின் பெயர் என்பதை மறந்துடாதீங்க. அதான் முக்கியம். நடுவர் அதுக்கு தான் சொல்வார் வெயிட் பண்ணேன். தென்றல், மன்றம், முரசொலி, விடுதலை, எவ்வளவு கண்ணாசன் இந்த பாட்டுல அழகா கொடுத்திருப்பார். அப்பேற்பட்ட திராவிட இனத்தை இன்னைக்கு அழிப்பதற்கு இன்னைக்கு ஏதோ 1-2 பேர் வரலாம். நம்ம இதெல்லாம் அவனுடைய அப்பன தாத்தனெல்லாம் பார்த்து வந்துட்டோம். ஆனா இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது சமூக வலைதளத்தில் இன்னைக்கு நம்மளை மாத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு சமத்துவ பொங்கல் எதற்காக முதலமைச்சர் சொல்றார்? சனாதன பொங்கல் ஒருத்தர் நடத்துறான், பாப்பா நடத்துறான், RSS நடத்துது. அதற்கு எதிராக எது இருக்க முடியும்? சமத்துவம் தான் இருக்க முடியும். சமத்துவ பொங்கலை நடத்துவதற்கு முதலமைச்சர் சொல்ல காரணம் என்ன? திராவிடம் அனைவருக்கும் அனைத்தும். ஐயா வீரமணி அவர்கள் அழகா சொல்வார். எங்கள் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஒவ்வொரு மேடையில் சொல்வார், ஆரியம் என்பது இன்னாருக்கு இதுதான், திராவிடம் என்பது அனைவருக்கும் அனைத்தும். அந்த அனைவருக்கும் அனைத்தும் என்பதை வலியுறுத்துவதுதான் சமத்துவ பொங்கல். அது என்ன சமத்துவ பொங்கல்? நம்ம மட்டும் வைக்கிறோமா பொங்கல்? நான் வர்ற வழி நடுவே கூட பார்த்தேன். எங்க ஊர் பக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் கண்டுப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு, கல்லல் ஒன்றியத்தில். அந்த கண்டுப்பட்டி கிராமத்தில் இன்றைக்கும் நாளைக்கு போனீங்கன்னா தெரியும், மஞ்சவரட்டு நடக்கும். நடத்துற யார் தெரியுமா? புனித அந்தோணியார் திருத்தலம். யாரு? கிறிஸ்தவ பெருமக்கள். சரி, கன்னியாகுமரி பக்கம் போவோம். கன்னியாகுமரி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி ஒரு வார காலத்துக்கு இந்த சமத்துவ பொங்கலுங்கிற யார் தெரியுமா நடத்துவ? முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான். சமூக வலைதளத்தில் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா திராவிடர் என்று சொல்வதற்கு நம்ம அனைத்து மக்களுக்கும் உரிமை இருக்கு. 1982 நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1982 ராமேஸ்வரத்தில் திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாநாடு. கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணியுடைய வருகைக்கு பிறகு, அவருடைய தலைமைக்கு பிறகுதான் தென் மாவட்டத்தில் கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநில மாநாட்டில் நான் பேசினேன். எனக்கு வயசு 11 வயசு. நான் பேசியிருக்கேன். அதில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய சிறப்பு பேச்சாளர் அன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்தவர் மறைந்த பன்மொழி புலவர் அப்துல் லத்தீப். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அன்னைக்கு 11 வயசுல கேட்ட இன்னைக்கு எனக்கு நினைவு இருக்கு. அவர் சொல்றார், நாங்கள் இனத்தால் திராவிடர்கள். அவர் முதல்ல எடுத்த வார்த்தை இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், மதத்தால் இஸ்லாமியர்கள். இதை விட உங்களுக்கு என்ன உதாரணம் வேணும்? சமத்துவ பொங்கலை கொண்டாடுறதுக்கு இதை விட என்ன உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்? ஏன்னா வர்றப்பே சொன்னார், எங்க அன்னை தலைவர் சொன்னார், வழக்கறிஞரை கூட்டோம், சாட்சியோட கூட்டோம்னு. உங்களுக்கு இதுக்கு மேல நீ உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றதுக்கு நீ சிங்காராவில் போய் 2 பாட்டு தண்ணி குடிச்சு முடிச்சிட்டாரு. என்ன பேச போறோம் திரும்பி முடிச்சுட்டு இருக்காருப்ப. எப்படி இதுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம்னு நான் தெரியாம கேட்கிறேன். சமத்துவ பொங்கல் என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இணைந்து கொண்டாடுவது. ஒரு பாப்பானா நம்மளோட இருக்கானா? ஒரு பாப்பா ஒரு பாப்பாத்தி நம்மளோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடணுங்கிற மாதிரி ஒரு வரலாறு உண்டா? இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பொங்கல் விழா ஊட்டும் விஞ்சிய உணர்வு திராவிடர் உரிமையே என்பதை நிலைநாட்டி வலியுறுத்தி சொல்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க, வழக்குரைஞர் மரியாதைக்குரிய சிங்காரவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயாவின் பாடம் படிப்போம். இங்கே வந்தால் தான் உங்களின் கண்கள் திறக்கும். கேளுங்கள் ஐயாவின் கொள்கை முழக்கம். அதை கேட்டால் தான் நம்மினம் வாழ்வில் சிறக்கும். ஈரோடு தந்த பெரியார், இனம் காத்து நின்ற பெரியார், அவர் தோன்றி எழவில்லை என்றால் நீ யார், நான் யார், அவன் யார். வெறும் மொழி என்று மட்டும் தமிழை நம்ம பேசல. என் பார்வையில் சொல்கிறேன், தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு வகை சிந்தனை என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வெறும் மொழியாக இருந்திருந்தால் தமிழை கற்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆச்சரியப்படும் மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு சிந்தனை ஒன்று படித்தேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு யாதும் ஊரே யாவரும் கேளீர், உங்களுக்கு தெரிஞ்சதுதான்.
அல்லது திருக்குறள் இருக்கிற, ஆமா தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருக்குறள் தெரியும். திருக்குறள் சொல்லப்படுகிற விஷயம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தெரியும். ஆனால் நான் ஒரு ஓடும் ரயிலுக்கு யாது மந்திரம், நீராவி மந்திரம் வேதியர் கண்டதா என்று ஒரு கேள்வியை எப்ப தெரியுமா ஒருத்தன் கேட்டிருக்கிறான்? எப்ப தெரியுமா? 1882 அத்திவாக்கம் வெங்கடாசல நாயகர் என்கிற ஒருவர் 1882 இந்து மத ஆசார ஆபாச தரிசினி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தை கூட தமிழ் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் தந்தை பெரியார் என்பதை மறந்துடாது. அவரே குறிப்பெழுதுகிறார், நான் பிறப்பதற்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் எழுதுகிறான் என்று சொல்லிவிட்டு அவன் அதே வெங்கடாசல நாயகர் கேட்கிறார், உடன்கட்டை ஏறுவோர் உடம்பில் அணிந்ததை மறையவர் எடுப்பது முறையான திருட்டு அப்படிங்கிறார். உடன்கட்டை ஏறுற பெண் இருக்கால, பெண் போட்டிருக்க நகை இருக்குல்ல, அந்த நகையை யார் தெரியுமா எடுத்துட்டு போயிருந்தா? அதை செய்த சடங்கு செய்த மறையவர்கள் எடுத்துட்டு போனா அது திருட்டு என்று எழுதிய ஒருவரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தவர் தந்தை பெரியார், மறக்காதீங்க. அது மட்டுமல்ல, நான் ஏன் இதை தமிழை ஒரு மொழி மட்டுமல்ல சிந்தனையின் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, பெரியாருக்கு முன்பு பிறந்த இவரும் சரி, பெரியாரோடு வாழ்ந்த சற்று முந்திய வள்ளலாரும் சரி, அதன் பிறகு தமிழில் எழுதிய பாரதி ஆத்திச்சூடி எழுதுனா, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, இளையோர் ஆத்திச்சூடிலாம் சொன்னாரு. எனக்கு இப்போ வேறு ஒரு அறிவுச்சுவடி ஒன்றை விந்தன் எழுதிட்டு போனார். திராவிட கழகம் ஆசிரியர் தான் அதை வெளியிட்டிருக்கார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதில் அவர் சொல்றான், விந்தன், ஊழ்வினை என்பது உன்னை ஏய்க்கவே, சொர்க்கம் என்பது சுரண்டி வாழவே. இது யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது? குழந்தைக்கு சொல்லி கொடுன்னு சொல்றான் விந்தன். இப்போ எனக்கு என்னன்னா, நேர்கோட்டில் ஒரு பக்கம் பெரியாருக்கு முன்பு 1882 வெங்கடாசல நாயகர் சொல்றாரு, அதன் பிறகு வள்ளலார் பேசுறாரு, அதன் பிறகு ஐயா பெரியார் வந்துடுறாங்க, அதன் பிறகு விந்தன் வர்றான். இந்த சிந்தனை தொடர்ச்சி இருக்குல்ல, இந்த சிந்தனை தொடர்ச்சி தான் தமிழை, தமிழ்நாட்டை, திராவிடர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். அப்போ இந்த பட்டிமன்ற தீர்ப்பாக நான் ஒன்று சொல்லிவிட்டு விடைபெற விரும்புவது என்னவென்றால், நண்பர்களே, காக்க கதையில் ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களும் சற்று நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியா என்கிற இந்த பெரும் தேசம் சுரண்டப்படுவதில் பல வகை இருக்கு. நான் நேர்மையா சொல்லிட்டு போயின்னு நினைக்கிறேன். சுரண்டல் என்கிற வார்த்தை இருக்குல்ல, எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்றாங்க, சுரண்டல் என்கிற வார்த்தை இருக்குல்ல, சுரண்டல். நீங்க இந்தியாவின் பொருளாதார சுரண்டலை விட கூடுதல் சுரண்டல் பண்பாட்டு களங்களில் நடந்தது. இது உலகம் பேச தயங்கிய காலங்களில் இதை மிக ஆய்வுபூர்வமாக பேசியவன் கிராம்சி என்கிற ஒரு மார்க்சிய அறிஞன். அவன் தெளிவாக சொன்னான், இந்த சுரண்டல் முறைகளில் பண்பாடு வகையில் தான் இந்த நாடு சுரண்டப்படுகிறது, குறிப்பாக தொழிலாளிகள், ஏழைகள் சுரண்டப்படுகிறார்கள் சொன்னான். இதெல்லாம் தனியாக வச்சுங்க. என்னை ஆச்சரியப்படுத்தியது பெரியார் ஒரு சொல். பெரியார் தான் எனக்கு தெரிந்து முதல் முறையாக கடவுளை கல் முதலாளி என்று சொல்லுவார். கடவுளை ஏன் பெரியார் எதிர்க்கிறார் என்றால், தொழிலாளிகள் யோசிக்க வேண்டிய இடம் இது. கடவுளை ஏன் பெரியார் எதிர்த்தார் என்றால், அவன் ஒரு கல் முதலாளி. முதலாளி எப்படி தொழிலாளியை சுரண்டுகிறானோ அதே மாதிரி அந்த கல்லை பயன்படுத்தி தான் இவர் சுரண்டுகிறான் என்கிற அரிய கண்டுபிடிப்பை கிராம்சியின் வெளிப்பாடுகள் வருவதற்கு முன்பே சொன்ன ஒரு பேரறிவாளர் பெரியார் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. அப்போ இந்த சுரண்டல்ல இந்த பக்கம் திராவிடம் என்கிற சிந்தனை இருக்கு. நிஜமாகவே சொல்லுகிறேன், சில பேர் உளறுகிறார்கள். பெரியார் என்ன செஞ்சார் சொல்றான். அன்றைக்கு அந்த பட்டிமன்றத்தில் கூட நடந்த சில விஷயங்களை செல்வி நேராக பார்த்தாங்க, அதை விட்டுருங்க, அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகிறது நமக்கு, பெரியார் என்கிற பெரும் சிந்தனையாளன் மட்டும் தமிழ் மண்ணில் பிறக்காமல் போயிருந்தால் எங்களுக்கும் உங்களுக்கும் நாற்காலி இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. நான் அப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லலாம், இந்த தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு போகலாம் என்று தோன்றினால், எனக்கு மத ஒற்றுமை பற்றி பிராட்லா சொன்னார், இஸ்லாமியர் பற்றி சொன்னார். நிஜமாகவே இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் நினைத்தால் நமக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது. யாராவது அந்தமானுக்கு போயிருந்தீங்கன்னா, அந்தமான் சிறைச்சாலைக்கு போனீங்கன்னா, அந்தமான் சிறை மாதிரி கொடுஞ்சிறையை இந்தியா அனுபவிக்கலை. அந்த சிறையில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர்கள் பெயர் பட்டியலை அப்படியே பொறிச்சு வச்சிருக்கான் அந்த செவுத்துல. போய் படிச்சு பாரு. நிஜமா சொல்கிறேன், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி அந்தமான் சிறை இருந்த கைதிகளில்
பெரும்பகுதியானவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த இஸ்லாமியர்களை ஏதோ இந்த நாடு கடத்தப்பட்டது போல, ஏதோ இரண்டாந்தர குடிமகன் போல பேசுகிற பேச்சொன்று மீண்டும் மீண்டும் இங்கே பேசப்படுது. ஆனால் அந்த பேச்சு வட இந்தியாவில் எடுபடுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு செலுத்த முடியாமல் அரணாக இருப்பதும் திராவிட இயக்கங்கள் தான் என்பதை நீங்க மறந்துட வேண்டாம். நான் என்னோட நிகழ்ச்சிகளை சொல்லுவேன், நிஜமாவே சொல்றேன். எங்க அம்மா ரொம்ப படிக்காதவங்க, சாதாரணமா சாமி போடுறவங்க. சாதாரணமா எங்க வீட்டில் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு எங்க அம்மா, இன்னைக்கும் காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிற பழக்கம்ங்கிறது எங்க அம்மா கிட்டே நாங்கெல்லாம் கற்றுக்கிட்ட பழக்கம் தான். சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க, எழுந்திரிச்சு அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க போய் குளிச்சுட்டு வந்து பற்ற வைப்பாங்க, விளக்கு ஏற்றுவாங்க சாமிக்கு. பெரும்பகுதி எங்கள் வீட்டில் முருகன் சாமிக்கு அம்மா விளக்கு ஏற்றும். நான் எங்கள் அம்மா பச்சம்போது ஒரு பாட்டு தான் போடுவாங்க, காலை எழும் கதிரில்லும் தன் நானும் பாடுவேன். காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது விளையாடுது முருகா அப்படின்னு நாங்கெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருப்போம். இந்த அம்மா என்ன செய்ய, எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாய் கடை வச்சுருந்தார், இஸ்லாமியர். அவர் டீ கடைக்கு பால்லாம் மற்ற வச்சு அடுப்பத்தை வைக்கணும்ல, பால் பொங்க. அவர் அடுப்பத்தை வைக்கும் போது அவர் மத பாட்டு ஒன்று போடுவார், ஒரு ஐயா நினைப்போம் நாகூர் அடிபாவோட பாட்டு. அந்த பாட்டு வச்சா எங்கள் அம்மா என்ன செய்ய, டே கொஞ்சம் பேசாமல் இருங்கடா நான் பாய் பாட்டு வைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நாகூர் அடிபாலாம் தெரியாது, அது பாய் பாட்டுக்கும். என் தம்பி வந்து வேணும்னே சத்தமாக படிப்பான், சும்மா இருறா அம்மா பாட்டு கேட்குறான் போ. நாங்கெல்லாம் கொஞ்சம் பேசாமல் இருப்போம், ஒரு 2-3 நிமிஷம் அந்த பாட்டு போட்டு அனிபா பாட்டுக்கு. ஆச்சரியமாக இருக்கணும், எங்கள் அம்மா அப்படியே வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த அனிபா பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். திக்கு திசந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி, தக்க பெரியோனருள் தங்கியே நிற்கின்ற சமராஜ சம்பேருமே, தயவு வைத்தருள் ஞான குடிகொண்ட நாகூர்ஹமீதரசரே, நாகூர்ஹமீதரசரே, உன்னை ஒரு போதும் யாம் மறவோம் மீரா, நாகூர் மீரா. நான் ஆச்சரியப்படுவேன், முருகனை கும்பிடுற எங்கள் வீட்டு அம்மா ஒரு இஸ்லாமிய பாட்டை நெக்குருக கேட்டாங்கல்ல, அந்த பண்பாடு தான் இன்று தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனசில் வச்சுங்க. இது காலங்காலமாக நம் மக்கள் நினைச்சது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கிராமத்தில் போய் நீ என்ன ஆலியான்னு கேளுங்க, நான் இஸ்லாமியர்பா. நீ என்ன ஆலியான்னு கேளுங்க, நான் கிறிஸ்தவம்பா. நம்மளை பார்த்து என்ன ஆள் கேளுங்க, எவ்வளோ இந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நாங்கள் தமிழ் ஆளும்பா. நீங்கள் இந்துன்னு சொல்லி எவனையும் கேட்காத ஒரு நாட்டில் இந்து என்கிற பெயரால் ஒரு செயற்கையான கட்டமைப்பை கட்ட முயற்சிப்பதுதான் அண்ணாமலை வகைராக்களுடைய சிந்தனை என்றால் அது எப்படி உடைக்கிறது என்பதுதான் நமது பிரச்சனை. இப்போ இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா தோக்குமா கேட்டிருந்தார் நண்பர். நான் நிஜமாவே சொல்றேன், இனிமேல் தேர்தல்களில் ஜெயிக்குமா தோக்குமா என்று பேசுவதை விட ஜெயிப்பவர் யார் தோற்பவர் யார் என்ப கேள்வியை மாற்றி ஜெயிக்க வேண்டியவர் யார் தோற்க வேண்டியவர் யார் என்று பேசினால் மட்டும்தான் நாட்டரசியல் விளங்கும். என் பார்வையில் சொல்கிறேன், மோடி மீது நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட கோபம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மேலே நமக்கு என்ன பங்கா பசையா, அவரோட என்ன கோபம் நமக்கு? நிறைய சட்டை போடுறாருனாலும் கோவப்பட முடியுமானா? என்னை விட நிறைய காஸ்டியூம் போடுறாரு அதுக்காக கோச்சிக்க முடியுமா? ஆனால் இந்தியா என்கிற இந்த நாடு இன்று தேங்கி நிற்கிறது, மறந்துடாதீங்க, தேங்கி நிற்கிறது. இந்த தேக்கத்தை உடைப்பதற்கான சித்தாந்தங்கள் நம் கையில் இருந்தன. நேரு போன்ற பெருமகன் வழங்கிய சில நல்ல சிந்தனைகளை எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அழிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மை மதவாதத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீங்க பெரும்பான்மை மதவாதம் வந்த எந்த நாடும் விளங்கியதே இல்லை. நீங்க ஜெர்மன் எடுத்துக்கங்க, இத்தாலி எடுத்துக்கங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, வரலாறு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, ஜெர்மனில் இன்று யாராவது ஒருத்தன் போய் இப்படி கை உயர்த்தி வாழ்க என்று வாழ்த்தினால் அவன் கைது செய்யப்படுவான். சோஸ்திக் சின்ன நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள். ஜெர்மன் 2வது உலக யுத்தத்தில் ஹிட்லர் படுத்தின பாட்டுக்கு பிறகு உலகம் ஜெர்மனை பழிவாங்க வேண்டும் என்று துடித்த போது ஜெர்மனில் ஹிட்லரை தோற்கடித்து ஜெயித்த சான்சலர் செய்த வேலை என்ன தெரியுமா? முழங்கால் போட்டு கடற்கரையில் கீழே உட்கார்ந்து நாங்கள் செய்தது பெரும் கொடுமை, யூதர்களுக்கு நாங்கள் செய்தது பெரும் கொடுமை, நாங்கள் மாபெரும் தவறை வரலாற்று செய்து விட்டோம், இந்த உலகம் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்ட பிறகுதான் ஜெர்மன் நாடுகளால் பார்க்கப்பட்டது. என்றால் இந்தியா ஜெர்மன் போல் மாறக்கூடாது என்று கவலைப்படுபவன் நாம், ஜெர்மன் போல் ஆகட்டும் என்று சொல்கிறவனை நாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது. அப்போ
உண்மையாகவே இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பாக சொல்லணும்னா திராவிட உணர்ச்சியா உழவின் அருமையா என்றால் எனக்கு என்ன தோணுதுன்னா உழவனை பெருமைப்படுத்தியதே திராவிட உணர்ச்சி தான். சற்று நிதானமாக யோசிச்சா ஒரு உழவை நீசத்தொழில் என்று சொன்ன வட இந்திய சிந்தனைகளுக்கு மாறாக வள்ளுவன் காலத்திலிருந்தே உழவே தலை என்று சொன்னவர்கள் நாம். நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், வான் சிறப்பு என்கிற ஒரு அதிகாரம் போதும் வள்ளுவருக்கு. நீரின் பெருமையை இந்த உலகம் ஆச்சரியமா இருக்கும் மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். ஆச்சரியமா இருக்கும். உலகம் முழுதும் நிஜமாகவே தண்ணீருக்கான சோர்ஸ் இருக்கிற தண்ணீருக்கான சோர்ஸ் எது என்ற கேள்விக்கு நண்பர்களே அரிஸ்டாட்டில் போன்ற மேற்குலக நாடுகளின் பெரிய சிந்தனையாளர்கள் முழுக்க சொல்லிக் கொடுறது பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? எப்படி நீரின் ஆதாரம் எது என்ற கேள்விக்கு சோர்ஸுக்கு கடல்ல இருந்து ஏற்படுகிற அழுத்தத்தால் மண்ணினுடைய உள்புகுந்து நீரூற்றாக மாறி மலைக்கு போய் ஆறாக வருகிறது என்பதுதான் அரிஸ்டாட்டில் உட்பட பீலே உட்பட போன்ற மேதைகள் சொல்லிக் கொடுத்த பதில். நான் சொல்றது ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்பு. ஆனால் எங்கள் தமிழ் மண்ணில் பிறந்த வள்ளுவன் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்ல பாடலில் வான் மழைதான் நீருக்கான ஆதாரம் என்று உலகில் சொன்ன முதல் சிந்தனையாளரை பெற்று தந்த மொழி தமிழ் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அப்போ தமிழ் என்கிற இந்த மொழியே வேளாண்மையை தூக்கி சுமந்த மொழி. இந்த பண்பாடே வேளாண்மையினுடைய பண்பாடு. ஆனால் காலத்தில் வேளாண்மை செய்கிற உழவன் ஒரு நீசனாக மாற்றப்பட்ட பிறகு இங்கு ஆரிய பண்பாடு தலைதூக்கிய காலத்தில் முகிழ்ந்த திராவிட உணர்ச்சி தான் உழவனையும் சேர்த்து காப்பாற்றியது என்று புரிந்து கொண்டால் இந்த பட்டிமன்ற தீர்ப்புக்காக நிறைவாக சொல்லி நிறைவு செய்கிறேன். பொங்கல் விழா ஊட்டு விஞ்சிய உணர்வு உழவர் அருமையையும் ஏற்றுக்கொண்ட திராவிடர் உரிமையே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவிச்சுடர் ஆடியோக்களை ஸ்பாட்டிஃபை ஆப் மூலம் கேட்டு மகிழுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள்.